தசகம் 31. பிராமரி அவதாரம். அருணன் என்ற அசுரன் காயத்ரி மந்திரத்தை ஜெபித்து ஜெபித்து சக்திமான் ஆகிவிடுகிறான். பிரம்மதேவனை நோக்கி தவம் இருக்கிறான். பிரம்மதேவனும் தோன்றி வரம் தந்து விடுகிறார். அவன் கேட்ட வரம், தான் எந்த ஸ்திரீயாலோ புருஷர்களாலேயோ மிருகங்கள் அஸ்திரங்கள் இப்படி எதனாலேயும் சாகக்கூடாது என்று வரம் கேட்டான். அவரும் தந்து விடுகிறார். வரம் வாங்கியவுடன் தேவர்களை வதைக்க ஆரம்பித்தான். தேவர்கள் துன்பம் அடைந்தார்கள். அந்த சமயத்தில் வானில் அஷரீரி ஒன்று ஒலித்தது. அருணன் பல ஆண்டுகள் காயத்ரி மந்திரத்தை ஜெபித்து ஜெபித்து பலசாலி ஆகியிருக்கிறான். அதனால் அவனை காயத்ரி ஜபம் செய்ய விடாமல் தடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் பலமில்லாமல் ஆகிவிடுவான். அவனை கொல்லலாம் என்று அஷரீரி சொன்னது. அதை கேட்ட தேவர்கள் தங்கள் குருவான பிரகஸ்பதியிடம் வழி கேட்டார்கள். உடனே குரு பிரகஸ்பதி சந்நியாசி வேடம் தரித்து கொண்டு அசுரன் இருக்கும் இடத்திற்கு சென்றார். அருணனை பார்த்து கேட்டார், என்ன உன்னுடைய பந்துக்கள் எல்லோரும் சௌக்கியமா? நீ சௌக்கியமா? நீயும் நானும் ஒரே மாதிரிதான். ஏனென்றால் இருவரும் காயத்ரி மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருக்கிறோம். நான் எனக்கு முக்தி கிடைக்க ஜெபிக்கிறேன். நீ எதற்காக ஜெபிக்கிறாய்? நான் ஒரு சந்நியாசி, நீயோ பலம் வாய்ந்த அசுரன். உனக்கு இப்பொழுது எதற்கு முக்தி? நீ காயத்ரி ஜெபித்து கொண்டே இருந்தால் பலம் போய் சந்நியாசியாகி விடுவாய் என்று சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு கிளம்பினார். அசுரன் யோசிக்க தொடங்கினான். மூடர்கள் எப்பொழுதும் அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டு தங்கள் புத்தியை இழந்து விடுவார்கள். அதே மாதிரிதான் அசுரன். அவர் சொன்னதை கேட்டதிலிருந்து காயத்ரி ஜபம் ஜெபிப்பதை நிறுத்திவிட்டான். அந்த நேரத்தில் தேவர்கள் அம்பாளை மனமுருகி துதிக்கிறார்கள். அம்பாள் ஜாம்பூனதேஸ்வரியாக காட்சி தருகிறாள். அவள் கழுத்தில் அழகான பூமாலை இருந்தது. அந்த மாலையில் உள்ள பூவிலிருந்து தங்க நிறத்தில் வண்டுகள் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் வந்தன. அவையெல்லாம் சேர்ந்து அசுரனை துளைத்து கொன்றன. அவன் செய்த காயத்ரி ஜபத்தால் அவன் அப்படியே பஸ்பமாகி விடுகிறான். பிரமரங்களுக்கு 6 கால்கள் உண்டு. முக்தி கிடைத்தது. அதனால் காயத்ரி மந்திரத்தை நன்றாக பக்தியுடன் ஜெபித்து கொண்டே இருக்க நம்முடைய பலம் பெருகும். வண்டு உருவம் எடுத்ததால் அம்பாளுக்கு பிராமரி என்ற திருநாமம் ஏற்பட்டது. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக.